நல்ல டைட்டில் விளையாடவா. இந்த படத்தினுடைய யூஸ்வலா கதையாசிரியர்கள் எல்லாரும் மறந்துடுவாங்க, இவங்களும் மறந்துட்டாங்க. முதல்ல இந்த ரிலீஸுக்கு அப்புறமாவது கூப்பிட்டாங்க. அதுதான் வந்து எப்பவுமே வந்து கதையாசிரியர்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அந்த காலத்துல இருந்தே. அது கதையாசிரியர்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால கதை மட்டும் இல்லாம மற்ற இடத்துலையும் போயிடணுன்றது, டைரக்ஷன், நடிப்பு அப்படி இப்படின்னு, அப்பதான் கொஞ்சம் மரியாதை இருக்கும். உண்மையாவே மிஸ்டர் கமலேஷ் குமார் இவருக்காக தான் நான் இங்க வந்தேன். இதுதான் இந்த படத்தினுடைய கதை வசனம். இவர் வந்து என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல என் கூட டிஸ்கஷன் குரூப்ல இருக்காரு, திரைக்கதை விவாதத்துல இருக்காரு. என்கிட்ட மட்டும் இல்ல, நிறைய பேர்கிட்ட இருந்திருக்காரு. லைக் பாண்டியராஜன், அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு எழுதியிருக்காரு. ராம்நாராயணன் குரூப்ல இருந்தது எல்லாமே. ரமேஷ் கண்ணா தான் இவரை கூட்டு வந்தது. அவருடைய திறமைகள் வந்து நிறைய வெளிப்படவே இல்லை. வெறும் டிஸ்கஷன்ல மட்டும் நிறைய நல்ல இன்டியூஸ் பண்ணுவார். நிறைய நமக்கு இன்ஸ்பிரேஷனுக்காக நிறைய கதைகள் சொல்லுவார். அவருடைய கதை வசனத்துல நானும் ஒரு படம் எடுத்தேன், அதான் எதிரி. அந்த எதிரியில பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்து இங்கிருந்து தெலுங்குல ஒருத்தர் திருடி அங்க வந்து படம் எடுத்துட்டான். அதை விட கொடுமை என்னன்னா, அந்த படத்தை நம்ம வாங்கி நம்ம மறுபடியும் தமிழ்ல பண்ணிடுவோம். அது இங்க ஓடி இருக்கு. அது என்ன படம்னு நீங்களே ஆராய்ச்சி பாத்துக்குங்க. அதாவது முக்கியமான பிளாட், அதாவது ஒரு பொண்ணை வந்து கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வர்றவங்க ஃப்ரெண்டுக்காக, தன்னுடைய ஃப்ரெண்டு அவன் செத்துருவான்னு சொன்னவொடனே அவனுக்காக போய் தூக்கிட்டு வந்து பார்த்தா இங்க ஏற்கனவே அவனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, மேரேஜ் முடிச்சு வெளியில வருவாங்க. இப்ப இது யாரு அந்த பொண்ணுன்னா தெரியாதுன்னு, அதுதான் ஹீரோயின். அந்த பிளாட் வந்து ஒரு அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான பிளாட். அதை வந்து திருடி வந்து அவங்க தெலுங்குல எடுத்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி மறுபடியும் தெலுங்குல நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த கதை வந்து மறுபடியும் தமிழ்லயே வாங்கி ஒரு படத்துல எடுத்திருக்காங்க ரீசெண்டா. அது மாதிரி அவருக்கு வந்து அது ஒரு ராசி அவருக்கு, அவருடைய கதைக்கு. ஏற்கனவே ஒரு பைக்கை வச்சு எங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாரு. ரொம்ப நல்ல படம், பைக்கை வச்சு ஒரு கதை. அந்த கதையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளாட் இந்த மாதிரி பிளாட் வந்து வேற ஒரு பைக்கு கதையை எடுத்துட்டாங்க. அந்த பைக்கு கதை அவர் சொன்னதுல இருந்து தான் அந்த பாட்டில் மணின்ற பேரை எடுத்துட்டு போனோம் அந்த எதிரியில. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசியான ஒரு கதை வசனகர்த்தா. அந்த ராசி வந்து அப்படியே மாறி இந்த படத்து மூலியமா அவர் மிகப்பெரிய கதாசிரியராகவும் சீக்கிரம் இயக்குனராகவும் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து, இந்த படத்தை பத்தி எனக்கு இந்த படத்துல ஒரு கதை எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் டெஃபினட்டா சொல்லியிருப்பேன். இப்போ சொல்லக்கூடாது, அதுவும் இல்லை. இங்க இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாருங்க போயிடுச்சுன்னா அது ஒரு கஷ்டம். அதனால இந்த கதை தெரியாது எனக்கு உண்மையாவே. இங்கதான் அந்த யூனிட்லாம் சந்திக்கிறேன். அப்கோர்ஸ் அந்த டைரக்டர் எனக்கு தெரியும், அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வருவார், சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பேசுவார். அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் ஓரளவுக்கு சின்ன ஒரு பரிச்சயம் இருக்கு. அவருடைய ஸ்டுடியோலெல்லாம் நாங்கள் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் நல்ல மியூசிக் இருந்ததுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாங்கெல்லாம் வந்து குத்துன்னா உங்கள் வீட்டு குத்து எங்கள் வீட்டு குத்து இல்லை, அது அப்படி பின்னி இருக்காரு. ஹீரோவுக்கு நல்ல டான்ஸ் வரும்னு தெரியுது, அதில் நல்ல டான்ஸர்னு தெரியுது. அவர் நடிப்பு நல்லா வருமானு படம் பார்த்தா தான் தெரியும். பட் டான்ஸ்லயே அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வச்சே நம்ம சொல்லலாம் இவருக்கு நல்ல நடிப்பு வரும்னு. அதை பார்த்து இன்னும் 2 சாங் போட்டிருந்தா முழு கதையும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஹீரோயின் வந்து நல்ல பெர்ஃபார்மர்னு தெரியுது. நான் அவங்கள பார்த்துட்டு வரேன், அவங்க தான் ஹீரோயின் நினைச்சேன் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இது நம்ம ஆளுங்க நிறைய அவங்க தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்தா அவங்க பின்னணி பாடகர்னு சொன்னாங்க. சரி, முன்னணி ஹீரோயின் யாருன்னு வரல. இந்த ஹோல் யூனிட்டுக்கு ப்ரொடியூசர் வந்து பழைய தயாரிப்பாளர்னு சொன்னாங்க. இந்த சங்கத்துக்கு கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் மறுபடியும் பல காலம் கழித்து மறுபடியும் படம் எடுக்க வந்திருக்காரு. இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி எங்கள் படங்கள் பல படங்களுக்கு கமலேஷ் குமார் டிஸ்கஷனில் வந்திருக்காரு.
மற்ற எல்லாரும் எனக்கு வந்து இப்போ எல்லாரும் தெரியும், இப்போ இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் தெரியும். எல்லோரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். பத்திரிகை நண்பர்களும், தொலைக்காட்சி நண்பர்களும், இன்டர்நெட் நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை திருட்டி வச்சுட்டு பார்க்காம தியேட்டரில் பார்த்து மிகப்பெரிய படமாக ஆக்க வேண்டும் என்று எல்லா இறைவனை பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரமுக்கள் மற்றும் ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் அத்தனை பேரும் வாழ்த்தி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அத்தனை பேருக்கும் என்னோட மாலை வணக்கம். எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார் சொன்னார், இந்த கமலேஷ்குமார் வந்து திறமையான ஆளுன்னு. நிச்சயமாக எனக்கும் தெரியும் அவரை பற்றி. அதனால் நல்ல ஒரு கதை பண்ணிப்பாருங்கிறது நிச்சயமாக அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதும் இந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் தெரியுது. நிச்சயமாக ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் ரவிக்குமார் சாரே சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நிச்சயமாக அந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும். அவர் கமலேஷ்குமார் சொன்னோட கதை வசனத்தில் எடுத்திருக்குது. நிச்சயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே நல்ல பெரிய ஆளுங்க எல்லோரையும் போட்டு பண்ணியிருக்காங்க. சும்மா ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான படமாக தெரியுது. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி படமாக ஆகணும் என்று எல்லாமே இறைவனை வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தயாரிப்பாளர் அறிமுகமாக திருமதி கே திரிபுர சுந்தரி அவர்களை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வரவேற்று வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சின்ன படங்கள் ஜெயிச்சாதான் சினிமா நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கணும்னு வாழ்த்துறேன். கேரம் போர்டு ஒரு புதிய களம், நிச்சயமாக புதுசாக கதை சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கணும். இந்த டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வருஷத்துக்கு 3 படம் 4 படம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இருந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு 3 வருடம் 4 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிற சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரியான ஒரு விழா வந்து 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். அது பயங்கர சந்தோஷமா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும். ஆனால் தினம் தினம் இதே போன்ற விழாக்களை வேற வேற ஆடிட்டோரியத்தில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளே, தலைவர்களே, அவர்களுக்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு அதே ஆடிட்டோரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களே, உங்களுடைய நெஞ்சார்ந்த வீரத்தை முதலில் நான் பாராட்டுகிறேன். எப்போதுமே ஒரே நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கும்போது நமக்கே ஒரு சலிப்பு வந்துடும். ஆனா அதையெல்லாம் மீறி சினிமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய உழைப்பை தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனை, தியேட்டர் அதிபர்கள் பிரச்சனை, விசிடி பிரச்சனை, ஒரு அரசாங்கத்திடம் எப்படி பேசுவது, எதிர்காலத்து சினிமாவை எப்படி தீர்மானிப்பது என்று நேரத்தை முழுமையாக சினிமாவுக்காக அவர்கள் வந்து செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மீறி பெரும் நம்பிக்கையோடவும் கனவோடவும் பல பேர் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தொழிலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வேற விஷயம். ஆனா ரிஸ்க் எடுத்துட்டு தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். பெரும்பகுதி சினிமாவில் ரிஸ்க் எடுத்துட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பல சம்பவங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு. அதில் பல பேர் ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காங்க. காலம் பல பேருக்கு அந்த வாய்ப்புகளையும் தந்துகிட்டே இருக்கு. அந்த வாய்ப்புகளையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நபராக இந்த யூனிட் அமைஞ்சா அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதில் நானும் ஒரு பங்களிப்பா செஞ்சிருக்கேன். அந்த வெற்றியில் நானும் ஒருத்தனா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் கூட. பொதுநலமா உட்கார்ந்துருக்கிற அவங்களுக்கும் சுயநலமா ஆசைப்படுற எனக்கும் இந்த வெற்றி பொதுவா அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு த டிக்னிட்டரிஸ் ஆன் த டயஸ். ஆக்சுவலி நான் தான் அவங்களுக்கு மரியாதை பண்ணியிருக்கணும். பிகாஸ் இந்த விழால ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதுதான். ஏன்னா இவங்களை இன்வைட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாருமே, ரெண்டு ஹீரோ, செகண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வெரி வெரி டேலண்டட் பீப்புள். தட் இஸ் ஒன் திங் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெரி வெரி டேலண்டட் பீப்புள். அண்ட் சினிமா துறையில் எந்த டிவிஷனில் இருந்தாலும் பேஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. Unless you have the passion, you cannot be in this, you cannot sustain. So நம்ம டிரெக்டருக்கு வந்து அந்த பேஷன் நிறையவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தா கூட
ஒரு வாட்டி முக்கியமான ஒரு ஆளை மறந்துடுவோம் கூப்பிடறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு இன்னைக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம மறந்துட்டோம் நினைக்கிறேன். எல்லாரும் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறோம். அண்ட் த மியூசிக் டைரக்டர், த டெக்னிக்கல் டீம், எல்லாருமே வெரி வெரி ரெனவுண்ட் பீப்புள். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு நாங்கள் எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங். Thank you so much. Artist, welcome to the entire press, the dignitaries, and the entire cast and crew and the production team. It's a very different topic or story for a film. I don't think we have ever covered Carom in the film industry. No, yes, we have never covered Carom as a sport. You know, cricket has been covered, football, everything has been covered, and I think more than anybody else, I'm really interested to see her over here right now, and a woman. You know, that's what has to be. I think kudos to you, congratulations. ஆக்சுவலாக நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி கிரிக்கெட் நம்ம இந்தியாவில் ப்ராப்ளமாக இருக்குது. கேரம் போர்டை பற்றி நாங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம். புதுப்பேட்டை, அந்த சிந்தார்பேட்டைலாம் போது ரோட்டில் அவன் ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விளையாடிட்டு அந்த பொழுதுபோக்கிட்டு அது தண்ணி வச்சு போய் படுத்துடுறான். பட் இப்படிப்பட்ட ஒரு கேரம் போர்டில் வந்து எவ்வளோ மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியும், அது வித்தியாசமாக சொல்ல முடியுமா அப்படின்றது நானும் கதையாசிரியர் கமலேஷ்குமார் அவர் டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நானும் அவருமே உட்காந்து கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அதை வந்து கேரம் போர்டுன்றது ஆக்ஷன் கேம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம கபடியோ அல்லது கிரிக்கெட்டோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. ஒரு லிமிட்டட் ஒரு மூமெண்ட், இவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த கேரம் போர்டை நான் வந்து ஆக்ஷன் பிளாக்காக கதையை சொல்ல முடியாது. ஸோ ஒரு சீனாவை கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஆக்ஷன் கேம்ன்ற ஒரு ஃபீல் இல்லை கேரம் போர்டில். ஸோ என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணும்போது, ஒரு கேரம் போர்டு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும்போது அதில் எல்லா விஷயங்களும் யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஒருத்தருடைய சீனிவாசபுரம் ஒரு ஏரியாவில் தேவன் ஒருத்தருடைய ரோட்டில் விளையாடுற அவர் கம்பி கட்டுற மேஸ்திரி, பொழுதுபோக்க போய் அவர் வந்து கேரம் விளையாடுவார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே கோத்து அதில் கேரக்டரை நாங்கள் புகுத்தி, அன்பு, பாசம், காதல், வீரம் எல்லாத்தையுமே புகுத்தி ஒரு கதையாக கோர்த்து எங்கே ஆரம்பிச்சோமோ, சீனிவாசபுரத்தில் ஆரம்பித்த அந்த கதை சீனிவாசபுரத்திலேயே முடியுது. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த 2 ஹவர்ஸில் எங்களால் முடிந்தவர்களுக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் சில சீன்களை சொல்லி, ஏன்னா ஆக்சுவலாக பேசிக்கலி நான் ஆட் ஃபிலிம் மேக்கர்னால என்னை பொறுத்தவரை ஒரு சீன் பார்க்கும்போது இது என்னடா ஒரு 100 அடிக்கு மேலே போனால் நல்லா இருக்காது, இந்த இடத்துல அவன் மொல்லமாக போ இப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப கிரிப்பாகவும் இந்த படத்தை நான் உங்களுக்கு படத்துக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் சீட்டில் உட்காந்தீங்கன்னா இப்படி திரும்பி பார்க்க வைக்க சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு இந்த கதையை கொடுத்துருக்கோம்.